பெற்ற தாய்தனை மகமறந்தாளும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாளும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாளும் உயிரை மேவிய உடல் மறந்தாளும் கற்றெஞ்சகம் கலை மறந்தாளும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. கண்கள் இன்றிமைப்பது மறந்தாளும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவான் நெறியலிக்கும் வாதவூயம் கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் ஊழியகோன் வெப்பொழித்த புகழியகோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. காரைக்கால் ஆடல் வல்லார் திருவாசக முற்றோதல் குழுவும் காரைக்கால் ஆயிரம் வைசியர் மஞ்சப்புத்தூர் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த ஆண்டின் மார்கழி திருவிழாவின் 4வது நாள் இன்றைய நாள். மார்கழி 4. இந்த நன்னாளிலே திருவம்பாவையின் 4வது பாடலை வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் சிந்திக்க இருக்கின்றோம், அனுபவிக்க இருக்கின்றோம். அவ்வாறு அனுபவிக்க வருகை தந்திருக்கக்கூடிய மெய்யன்பர்களாகிய உங்கள் அத்தனை பேரின் பொன்னா திருவடிகளை வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். திருவம்பாவை எத்தகைய மேன்மை மிக்கது என்பதை பல்வேறு விதமான சான்றுகள் மூலம் ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கத்தை கொடுக்கிற பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த திருவம்பாவையை திருவாசகத்தை நாம் படிக்கிற பொழுது இறைவன் மீது நாட்டத்தை கொண்டு செல்லுகிறது. அப்படி இறைவன் மீது நாட்டத்தை கொண்டு செல்லுகிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வாட்டம் எல்லாம் மறைகிறது. இறை நாட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் வாட்டம் மறைய வேண்டும், வாடுதல் மறைய வேண்டும். அதை செய்வது இந்த திருவாசகமும் திருவம்பாவையும். எம்பெருமான் அம்பலத்திலே ஆடுகின்றான். ஆடுகின்ற சேவடி கீழ் ஆடுகின்ற ஆரமுதே என்று மாணிக்கவாசக பெருமானை பார்த்து வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். இன்றைக்கும் தில்லை சிற்றம்பலத்தை நாம் பார்க்கிற பொழுது வலக்காலை ஊனி இடக்காலை தூக்கி தூக்கிய திருவடியோடு குஞ்சிதவாதமாக எம்பெருமான் சிற்றம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த தூக்கிய திருவடிக்கு மாணிக்கவாசக பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். இடப்பக்கம் சிவகாமி அம்மாள் இருக்கின்றார்.
இது அந்த உருவத்தை காட்டக்கூடிய பெருமை மிக்க ஒரு காட்சி என்பது நமக்கு தெரியும். ஆடுகின்ற திருவடிக்கு ஆடுகின்றான் எம்பெருமான் மாணிக்க வாசகன் என்று சொன்னால் எம்பெருமான் ஆடுகிறான். சங்கார காலம் நிறைவுறுகிறது. அனைத்து உயிர்களும் அவனுடைய திருவடி சார்பை பெறுகிறது. இவன் ஒருவனே நிலை பெற்றவனாக இருக்கிறான். அந்த நேரத்திலே திருவம்பாவையை எம்பெருமான் எடுத்து படிக்கின்றானாம். இதை ஒரு பெரும் புலவர் சொல்லுகிற பொழுது திருவம்பாவையினுடைய பெருமையை சொல்லுகிறார். தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் தலையசைத்த பாடல் அல்லவோ திருவம்பாவை. அண்ட உலகிற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் தலையசைத்த பாடல் எது என்று கேட்டால் திருவம்பாவை என்று சொல்லுகிறார். ஆகையினாலேதான் மாணிக்க வாசகருக்கு என்று ஒரு தனி பேர் உண்டு. எந்த ஆலயமாக இருந்தாலும் மூவர் சந்நிதி என்ற ஒன்று உண்டு, நால்வர் சந்நிதி என்ற ஒன்று உண்டு. மூவர் தனியாக இருப்பார்கள். சில ஆலயங்களிலே நால்வரோடு எம்பெருமான் மாணிக்க வாசகரும் இருப்பார். ஆனால் இறைவன் ஆடுகின்ற அந்த திருவடி கீழ் குஞ்சித பாதத்தின் கீழ் ஒரு உருவம் மட்டுமே நிற்கிறது. அது எது என்று கேட்டால் மாணிக்க வாசக பெருமான் ஒரு உருவம் மட்டுமே அமர்ந்த நிலையில் இருக்கிறது. அது எது என்று கேட்டால் நம் காரைக்கால் அம்மையார். இரண்டு நிகழ்வுகளும் இருவருக்கும் கிடைத்த பேரு. அது மாணிக்க வாசகர் பேரு, இது காரைக்கால் அம்மையார் பேரு. எத்தனை உயர்வு! தூக்கிய திருவடி கீழ் குஞ்சித பாதத்தின் கீழ் மாணிக்க வாசக பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அது மாணிக்க வாசகர் பெற்ற பேரு என்றே அதற்கு பெயர். அது ஒரு தனி பேரு, அது ஒரு பெரும் பேரு, தன்மை வாய்ந்த பேரு. அது எந்த சிவஞானிகளுக்கும் கிடைக்காத ஒரு அரும்பேரு, பெரும்பேரு, தரும்பேரு. அப்படிப்பட்ட பெரும்பேற்றை எம்பெருமான் மாணிக்க வாசகர் பெற்றிருக்கிறார். அதை எடுத்து வள்ளல் பெருமான் பாடுகிறார். தேடுகின்ற ஆனந்த சிற்றவையிலே சின்மயமாய் தேடுகின்ற ஆனந்தம். நாம் ஆனந்தம் தேட வேண்டும் என்று சொன்னால், ஆனந்தத்தை மகிழ்ச்சியை தேட வேண்டும் என்று சொன்னால், சிவானந்தத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் எங்கே செல்ல வேண்டுமாம்? தில்லை சிற்றம்பலத்திற்கு செல்ல வேண்டுமா? அந்த ஒரு வரியை போடுகிறார் வள்ளல் பெருமான். தேடுகின்ற ஆனந்த சிற்றவையிலே அவன் எப்படி இருக்கிறான்? சின்மயமாய் இருக்கின்றான். ஆடுகின்ற சேவடி கீழ் ஆடுகின்ற ஆரம்பே. அப்படி சின்மயமாய் இருக்கின்ற எம்பெருமான் தூக்கிய திருவடியோடு ஆடுகிற பொழுது நீயும் ஆடிக்கொண்டிருக்கிறாயே. எங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார்? அவன் நின்று கொண்டுதானே இருக்கிறார். எம்பெருமான் தூக்கிய திருவடியோடு ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது மாணிக்க வாசகரும் அவ்வாறே ஆடுகிறார் என்றால் ஏன் அவரும் ஆடுகிறார் என்று வள்ளல் பெருமான் சொன்னார். அவர் காலை தூக்கி ஆடவில்லை, மாறாக அவர் உயிர் ஆடியது, ஊர் ஆடியது, உயிருக்கு உயிராம் எல்லாம் ஆடியது. ஆடுகின்ற சேவடிக்கு ஆடுகின்ற ஆரமுதே, நாடுகின்ற வாத ஊரனே நாயடியே. ஆரமுதை நாடுகின்ற வாத ஊரணி நாயடியேன் என்று வள்ளலார் தன்னை இழிவாக சொல்லுகிறார். வாடுகின்ற வாட்டமெல்லாம் வந்து எனக்கு போக்குதியே. நான் வாடுகின்ற வாட்டமெல்லாம் நீ அல்லவோ எனக்கு போக்கினாய். எப்படி போக்கினாய்? நீ எழுதி வைத்தாய் திருவாசகத்தை, நீ எழுதி வைத்தாய் திருவம்பாவையை, நீ எழுதி வைத்தாய் திருக்கோவையாரை, நீ எழுதி வைத்தாய் திருப்பள்ளி எழுச்சியை. அதை நாள்தோறும் நான் எழுத்தண்ணி படிக்கிற பொழுது எத்தனை வாட்டம் இருந்தாலும் உன் திருவடிக்கு நாட்டம் இருக்கிற பொழுது, நீ எழுதிய திருவாசகத்தின் மீது எனக்கு நாட்டம் இருக்கிற பொழுது, திருவம்பாவையின் மீது நாட்டம் இருக்கிற பொழுது அந்த வாட்டம் எல்லாம் எனக்கு மறைந்தது.
வாடுகின்ற வாட்டமெல்லாம் போக்குதியே நீ எனக்கு. எத்தனை வாட்டம் இருந்தாலும் போகும். மெய்யன்பர்களே, உங்களுக்கு நான் உங்களை சொல்லுகிறேன், இது மார்கழி மாதம் 30 நாட்களும் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் பாடுங்கள். மற்ற நாட்களிலே திருவாசகத்தில் ஒரு சில பதியங்களையாவது எடுத்து பாடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாட்டமெல்லாம் இறைவன் மீது நாட்டத்தை செலுத்துகிற பொழுது அது ஓடோடி மறையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த தத்துவ கருத்தை நமக்கு சொன்னவர் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் ஈந்த அந்த கருத்தையாவது சிந்தையில் வைத்து செயல்படுங்கள் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து இன்றைய பாடலுக்கு நான் சொல்கிறேன். இன்றைய பாடல் 4வது பாடல். அழைக்கின்ற துயில் உறுத்துகிற பெண்களுக்கும் துயிலுகின்ற பெண்ணுக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடலாகவே வருகிறது இந்த பாடல். சென்ற பாடலிலே முத்தன்ன வெண்ணகையாய் என்று போட்டார். அதே கருத்தை உள்ளடக்கிய இன்னொரு சொல்லை போடுகிறார் மாணிக்க வாசகர். ஒள்ளித்தில நகையாய், ஒள்ளித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணைக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருகையாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோ எம்பாவாய் என்பது 4வது. 3வது பாடலையே முத்தன்ன வெண்ணகையாய் என்று போட்டவர் ஒள் நித்தில நகையாய் என்று உறங்குகின்ற பெண்ணை பார்த்து எழுப்ப வந்தவர்கள் இந்த அடைமொழியை கொடுத்து எழுப்புகிறார். நித்திலம் என்று சொன்னாலும் முத்து என்று பொருள். முத்து என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தி விட்டோமே என்று சொல்லி கூறியது கூறல் என்கிற குற்றம் வரக்கூடாது என்பதற்காக மாணிக்க வாசகர் பெரும் புலவர் அல்லவா, நித்திலம் என்கிற வார்த்தையை 4வது பாடலிலே கொடுக்கிறார். ஒள் நித்தில நகையாய், ஒளி பொருந்திய முத்து போன்ற பல்லை காட்டி நகைக்கக்கூடிய பெண்ணே. இந்த ஒளி என்பதற்கும் ஒன் என்பதற்கும் என்ன பொருள் என்றால், ஒளி பொருந்திய என்கிற ஒரு பொருள் இருந்தாலும் கூட புன்முறுவல் என்று ஒரு பொருள் உண்டு. வாய்விட்டு சிரிப்பதற்கும் புன்முறுவல் செய்வதற்கும் பார்ப்பதற்கு எது அழகாக இருக்கும் என்று சொன்னால் புன்முறுவல் தான். இந்த பெண் புன்முறுவலோடு இருக்கிறார். எப்படி ஒளி பொருந்திய முத்து போன்ற வெண்மையான அந்த பல்லை காட்டுமாறு புன்முறுவலை செய்கிறாள். அப்படிப்பட்ட பெண்ணே ஒள்ளித்தில நகையாய் இன்னம் புலர்கின்றோ, இன்னம் புலர்கின்றோ, இன்னமும் உனக்கு விடியவில்லையா? ஒரு உண்மை. உடனே அவர் கேட்கிறார், வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ, எனக்கு பொழுது விடியவில்லையா என்று கேட்கிறீர்களே பெண்களே. நாம் ஏற்கனவே முடிவு செய்தவாறு எத்தனை பெண்கள் என்று நான் எண்ணி மனதிலே வைத்திருக்கிறேன். அத்தனை பெண்களும் வந்து விட்டார்களா? அவர் கேட்கிறார். ஒள்ளித்தில நகையாய் என்று சொன்ன பொழுது இவளும் ஒரு அடைமொழியை கொடுத்து சிறப்பாக சொல்ல வேண்டும் அல்ல. அவளும் சிறந்த பெண் தான், வந்திருக்கிறவர்களும் மிகச்சிறப்பான பெண்கள் தான்.
எனவே இவர்களை பார்த்து எந்த அடைமொழியை பயன்படுத்துகிறாள்? அந்த படுக்கையிலே கிடந்த பெண் என்று சொன்னால் வண்ணக்கிளி மொழியார். இந்த வண்ணம் என்பது மேனியினுடைய பொலிவை குறிக்கக்கூடியது. அழகான பொலிவான பெண்களே, கிளி போன்று அழகாக பேசக்கூடிய பெண்களே. என்ன கிளி பேசும், விலங்கினுடைய ஒளிக்குறிப்புகள் எல்லாம் சொல்லுகிற பொழுது சிங்கம் முழங்கும், கிளி பேசும் என்றுதான் சொல்வார். எனவே அப்படி கிளி போன்று மென்மையாக பேசக்கூடிய பெண்களே, அழகாக பேசக்கூடிய பெண்களே என்று அதற்கு அப்படிப்பட்ட பெண்களே வண்ண கிளி மொழியாக எல்லாரும் வந்தாரோ. பொழிந்த வேண்டியுடைய எல்லா பெண்களும், கிளி மொழியாக பேசக்கூடிய எல்லா பெண்களும் வந்திருக்கிறார்களோ. ஒரு சந்தேகம். வெளியில் நிற்பவர்கள் கேட்கிற பதில் உரைக்கிறார்கள். என்ன பதிலை உரைக்கிறார்கள் என்று சொன்னால், எண்ணிக்கோடுள்ளவோ சொல்லுகோம் அவ்வளவும். எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோ அவ்வளவும். பெண்ணே இரு, அவசரப்படாது. வந்திருப்பவர்களெல்லாம் யார் யார் என்று எங்களுக்கு தெரியும். எண்ணிக்கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம். அந்த கொடு என்கிற வார்த்தையில் 2 எழுத்துக்களுக்கு இடையே அந்த தன்னகரம் இருக்கிறது. உச்சுழி இன்னு கொண்டுன்னு எண்ணிக்கொண்டு நான் சொல்லுகிறேன். மெலித்தல் விகாரம், மெல்லினம் அல்லவா? ஞன நமன மெல்லினமா, மென்மையாகவே பதிலளிக்கிறாளா? அதனால இன்னும் மென்மையாக இருக்க வேண்டும் என்கிற காரணம் கருதி அந்த மெல்லெழுத்தை கூட மாணிக்கவாசக பெருமான் போடல, கொடுன்னு போட்டுறார். எண்ணிக்கொண்டு உள்ளவாறு எண்ணிக்கொண்டு நான் சொல்லுகிறேன் சொல்லிட்டான். சொன்னபடி வந்த பெண்கள் நடந்தார்களா? பின்னாலே பார்ப்போம். எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே. என்ன பண்ற? கண்ணை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்து தவமாகிய இந்த காலத்தை, மார்கழி மாதத்தை அவக்காலமாக கழிக்கிறாய். அவம் என்று சொன்னால் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம். இறைவனை 3 நிலைகளிலே விழித்து அடைமொழியை கொடுத்து இந்த பெண்கள் பாடுகிறார்கள். விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினியானை. விண்ணுக்கு ஒரு மருந்து, வேதத்தினுடைய விழுப்பொருள் கண்ணுக்கு இனியான். யாரவன்? எம்பெருமான். விண் என்று சொன்னால் அது இடம். அந்த இடத்தை ஆளக்கூடியவர்கள் தேவர்கள். தேவர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். விண்ணுக்கு ஒரு மருந்தை. வேத விழுப்பொருளை, நாம் வேதம் என்று எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த வேதம் முழுவதும் யாருடைய பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது? அந்த வேதம் என்று சொன்னால் எம்பெருமானுடைய பெருமையை, திருவடிச்சார்பை. அப்படி வேதத்துக்கு விழுப்பொருளாக, முழுப்பொருளாக, தனிப்பொருளாக, பெருமை வாய்ந்த பொருளாக எம்பெருமான் இருக்கின்றான். அப்படிப்பட்ட வேத பொருளை, விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானே. கண்ணுக்கு எப்படி இனிமையா இருக்க முடியும்? இனிமை என்பது 6 சுவைகளிலே ஒன்று, 6 சுவைகளிலே ஒன்று. வாயிலே இருக்கக்கூடிய நாக்கு மட்டும்தான் இனிப்பு சுவையை உணர முடியும். கண் உணர முடியுமா? விரிவான விளக்கத்திலே
விண்ணுக்கொரு மருந்தை வெத விழு பொருளை கண்ணுக்கினியானை ஆடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம். நாங்கள்லாம் யாரை பாடிக்கொண்டிருக்கிறோம்? இப்படி 3 சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய எம்பெருமானை பாடி வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ளமெல்லாம் நெகிழ்ச்சி அடைகிறது. உடலிலே இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் உருகி நெக்குருக பாடுகிறோம். நாங்கள் சென்று இப்பொழுது எத்தனை பேர் என்று எண்ணினோம் என்று சொன்னால் எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் அழிந்து போகும். பெண்ணே, உள்நெக்கு நின்றுருக நாங்கள் உருகி பாடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு தடையெல்லவோ ஏற்படும். நீ சொன்ன காரியத்தை செய்தால் யாமாட்டோம். எனவே நாங்கள் நீ என்ன சொன்னாய் அல்லவா, எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். முதலிலே ஒரு பேச்சை பேசுகிறார்கள், இறுதியிலே மறுக்கிறார்கள். உள்ளவாறு எண்ணி நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னவர்கள் பின்னாலே வர 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 நாங்கள் உருகி நெக்குறுகிறோம். எனவே நாங்கள் அந்த நிலையில் இல்லை. எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வெத விழு பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுகேயமாட்டோம். நீயே வந்து நீயே வா. ஒரு ஏகாரம் அப்படின்னா என்ன? நாங்கள் சொன்ன சொல்லுக்கு நீ அடிபணியவில்லை. நீ மறுக்கின்ற பெண்ணாக இருக்கின்றாய். எனவே ஒரு ஏகாரத்தை போட்டார். நீயே வந்து. ஏன்? உனக்கு தானே சந்தேகம் இருக்கிறது, எங்களுக்கு சந்தேகம் இல்லையே. நாங்கள் சொன்னவாறு எல்லா பெண்களோடும் வந்திருக்கிறோம். நீ அனைத்து பெண்களோடும் வந்திருக்கிறாயா, எண்ணிக்கை குறைகிறதா என்கிற ஒரு ஐயம் உனக்கு ஏற்படுகிறது. அந்த ஐயத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் நீயே வா. அந்த நீயே என்பதற்கு இவ்வளவு பொருள். நீயே வந்து எண்ணி ஏழோ குறையும் என்று சொன்னால் மீண்டும் எங்கே போ? எண்ணி குறையில் நீ வெளியில் வா. வீதியிலே இருக்கிற பெண்களை எண். அப்படி எண்ணிக்கைகளை ஏதேனும் விடுபட்டு இருந்தால் எண்ணிக்கையில் குறைவானால் எண்ணிக்கை குறைவானால் மீண்டும் படுக்கைக்கு போ, துயில் கொள். இது சுருக்கமான தத்துவம். என்ன சொல்லுகிறது? 2 ஆன்மாக்களுக்கு இடையே இந்த உரையாடல் நடக்கிறது. ஒன்று பக்குவ ஆன்மா, இன்னொன்று அபக்குவ ஆன்மா. பக்குவ ஆன்மா எது என்று கேட்டால், வீடுதோறும் சென்று இறைவனை சார்புபடுத்துவதற்காக துணைக்கு அழைக்கிறது அல்லவா, அது சற்று சிவஞானம் பெற்றது. எனவே இது பக்குவம். இந்த பக்குவத்துக்கு முன்னாலே ஒரு அகத்தை போடுகிறார். அபக்குவ ஆன்மா என்றால் எதிர்மறையான பொருள் என்று பொருள். அது பக்குவம் இல்லாதது, அங்கே உறங்கி இருக்கிறது. கோரம் அகோரம் எதிர்மறைகிறது. சோகம் அசோகம், அசோகவனம். ஆ என்கிற எழுத்தை நாம் போடுகிற பொழுது அது எதிர்மறையான பொருளில் வரும். அந்த பொருளிலே உரையாசிரியர் எழுதுகிற பொழுது படுக்கையின் மீது கிடப்பவள் அபக்குவ ஆன்மா, துயில் எழுப்புபவர்கள் பக்குவ ஆன்மா. சரி, இருவருக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த உரையாடல் விரிவான விளக்கத்திற்கும் தத்துவார்த்தமான விளக்கத்திற்கும் இப்பொழுது நாம் வருவோம். ஒள்ளித்தில நகையாய் ஒளி பொருந்திய முத்து போன்ற பல்லால் சிரிக்கக்கூடிய பெண்ணே.
என்று சொன்னால் முதல் பாடலிலும் முத்து போன்ற பல்லை உடையவள், நான்காவது பாடலிலும் முத்து போன்ற பல்லை உடையவள் என்று சொன்னால் ஏன் இரண்டிற்கும் முத்தையை இவர் சொன்னார்? எத்தனையோ பெண்கள் பழகி நீராடுவதற்கு வருவேன் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒப்பந்தம் செய்தவர்களிலே இந்த மூன்றாவது பெண்ணும் நான்காவது பெண்ணும் மட்டும்தான் பல்லழகியாக இருக்கிறார்கள். இது ஒரு காரணம். சரி, இரவு நேரத்திலே விடியற் காலையிலே ஒரு 5:15 மணிக்கு 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே பல்லை புகழ்ந்து அடைமொழி கொடுத்து சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்றால், இந்த பெண் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய யாவருக்கும் பல் வெளியில் தெரியாது. அரைகுறை உறக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு பல் சற்று தெரியும். ஆழ்ந்த உறக்கத்திலே ஒருவருக்கு பல் தெரிகிறது இருந்தால் அது எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் பல் நீட்டமா இருந்து அது உறங்கிச்சுன்னு வச்சுங்க, கேட்ட வந்தாங்க. சரி, நம்ம அங்கே புக வேண்டாம். எனவே அரைகுறை உறக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய பல் வெளியிலே தெரியுமாறு இருக்கிறது. அப்ப வெளியிலே பல் தெரியுமாறு இருந்தாலே இவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை. உண்மையாக இவள் உறங்கவில்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை. நாம் வருவது தெரிகிறது, நாம் வாழ்வது தெரிகிறது, நாம் அழைப்பது தெரிகிறது. தெரிந்தே காதில் வாங்கி கொண்டு இவள் இருக்கிறாள் என்பதை காட்டுவதாக அந்த பல்லை பற்றி சொல்லுகிறார். ஒள்ளித்தில நகையாய் இன்னம் உழந்தின்றோ, இன்னமும் என்றார். இன்னமும் உனக்கு பொழுது விடியவில்லையோ என்றால் என்ன பொருள்? நாங்கள் வீதிக்கு வந்துவிட்டோம், பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம், அந்த பாடலையும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், உன்னை அழைக்கிறோம், அந்த அழைப்பையும் நீ ஏற்றும் ஏற்காதவளாக இருக்கிறாய் என்று சொன்னால் நீ என்ன நினைக்கிறாய் உன்னுடைய மனதிலே? இன்னும் பொழுது விடியவில்லை, இவர்கள் ஏன் வந்து நம்மை அழைக்கிறார்கள் என்ற நிலையிலே இருந்து நீ இன்னும் மாறவில்லை. அந்த அபக்குவ ஆன்மா எதை தேடுகிறது? பிரபஞ்ச மையலில் கடந்து இருளிலேயே கிடக்க வேண்டும், உறக்கத்திலேயே கிடக்க வேண்டும் என்று அது நினைக்கிறது. அப்ப உறக்கத்தில் இருக்கக்கூடிய, இருளில் இருக்கக்கூடிய அந்த அபக்குவ ஆன்மாவை, பக்குவம் இல்லாத ஆன்மாவை, சிவஞானிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த பக்குவ ஆன்மாக்கள், துயில் எழுப்பக்கூடிய இந்த பெண்கள், பாடக்கூடிய பெண்கள் சற்றே சிவ சிந்தனையை ஊட்டி தங்கள் பக்கம் திருப்ப முடியுமா என்று பார்க்கிறார். ஆனால் நடக்கல. ஒள்ளித்தில நகையா இன்னும் புலத்தின்றோ, அவ கேட்கிறாள். வரக்கூடியவளாக இருந்தால் இதை வந்து விட்டேன், நான் செய்தது தவறுதான் என்று எழுந்து வந்து கடைவாயிலை திறந்து கூடியிருக்க வேண்டும். மாறாக என்ன கேட்கிறார்? வண்ண கிளி மொழியா எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மார்கழி நீராட்டு, மார்கழி நோன்பு நடைபெறுவதற்கு முன்னாலே ஒரு வாரமோ ஒரு மாதத்திற்கு முன்னாலோ நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். கூடியிருக்கிற பொழுது எத்தனை பெண்கள் வருவார்கள் என்கிற எண்ணிக்கை என்னுடைய உள்ளத்தில் என்னை நீங்கள் ஏமாற்ற முடியாது. பார்க்கிற பொழுது ஜன்னல் வழியாக எல்லோரும் வந்ததாக எனக்கு தெரியவில்லையே என்ற ஒரு உணர்வு தோன்ற, எப்படி சொல்றாங்க? வண்ண கிளி மொழியா எல்லாரும் வந்தாரோ. ஏன் வண்ண கிளி மொழியா? கிளி பச்சை கிளி இருக்கு, பஞ்சவர்ண கிளி இருக்கு. கிளி பச்சை நிறமுடையது, பஞ்சவர்ணம் என்று சொல்லக்கூடிய 5 நிறங்களும் இருக்கு என்றால் வந்திருக்கக்கூடிய பெண்கள், வீதியிலே நின்று துயிலிருத்தக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நிறத்திலே இருக்கிறார்களா? ஆமாம், ஒவ்வொரு நிறம் தான். எப்படி? பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஒருவரை பார்த்து இவர் சிவப்பு என்று சொல்கிறோம்.
சிவப்பாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் நிறுத்தி பார்க்கிற பொழுது அந்த சிவப்பு நிறத்துல கூட வேறுபாடு இருக்கா இல்லையா? ஒருவரை பார்த்து கருப்பு நிறம் என்று சொல்லுகிறோம். கருப்பாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் நிறுத்தி நாம் பார்க்கிற பொழுது அந்த கருப்பு நிறத்தில் கூட என்ன பண்ணோம்? வேறுபாடு இருக்கும். மாநிலமாக இருக்கிறார்கள், கோதுமை நிறமாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வரிசையாக நிறுத்தி அந்த நிறத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அதிலும் வேறுபாடு இருக்கும். எனவே மேனியினுடைய பொலிவு என்பது பெண்களுக்கு பெண் இங்கே மாறுபடுகின்ற காரணத்தினாலே இதையெல்லாம் கூட்டு பார்த்துக்கிறார் அந்த பெண். வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. மேனி பொழித்த பெண்கள், கிளி போன்று அழகாக பேசக்கூடிய பெண்கள் என்று சொன்னால் கரகரப்பு தொண்டையாடை பேசக்கூடியவர்கள் அல்ல. அத்தனை பெண்களுடைய பேச்சும் இனிமை வாய்ந்தது. அதையும் இவர் உணர்ந்திருக்கிறார். மேனியினுடைய பொலிவை உணர்ந்திருக்கிறாள். அவர்கள் பேசக்கூடிய பேச்சினுடைய தன்மையை உணர்ந்திருக்கிறாள். எனவே அவள் வாய் மூலமாக எப்படி வருகிறது? வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ என்றால் என்ன? ஏன் எல்லாரும் வந்தாரோன்னு கேட்டார். யாராவது வரவில்லை என்றால் முதலில் அவர்களை போய் அழைத்துவார்கள். பிறகு நான் வருகிறேன், பிறகு நான் வருகிறேன் என்றால் கூறிய ஒப்பந்தப்படி, போட்ட ஒப்பந்தத்தின்படி இவளை வரவேற்பதற்கு, இவர்களை வரவேற்பதற்கு அவள் வீதியிலே வந்து வீட்டில் நின்றிருக்க வேண்டும். அதை செய்யாத காரணத்தினாலே அந்த குறை தனக்கு இருக்கிறது. அதை கண்டறிந்து இவர்கள் சொல்லுவார்களோ என்கின்ற அச்சத்தின் பேரிலே எப்படி மறுமொழியாக சொல்றார்? எல்லோரும் வந்தாரோ. என்ன, என்னை மட்டும் அழைக்கிறீர்களே, எல்லோரும் வந்து விட்டார்களா? பார்த்தார்கள். இல்லை இல்லை, இவள் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலே தலைப்பட்டவளாக இருக்கிறாள். மனம் இருளாகி இருளிலே மூழ்கி சிவ சிந்தனையோடு இவள் இல்லாமல் இருக்கிறாள். எனவே இவளை நம் சார்புபடுத்தி அழைக்க வேண்டும் என்பதற்காக முதலில் ஒரு என்ன சொல்லுகிறார்கள்? உடன்பாடான செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன உடன்பாடு? எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோ. பெண்ணே, நாங்கள் எண்ணிக்கொண்டு என்ன எண்ணிக்கை இருக்கோ, 20 பேரா, 30 பேரா, 5 பேரா, 10 பேரா, அந்த எண்ணிக்கை குறையாமல் உள்ளவாறு சொல்லுகிறோம். மாற்றி நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்? அப்படியாவது அவள் எழுந்து வரமாட்டாளா? சரி, எண்ணி சொல்லிடுறோப்பா அப்படின்னா அதை கேட்டாவது, அந்த உடன்பாட்டு செய்தியை கேட்டாவது அவள் எழுந்து வருவாள் என்று சொல்லிவிடுகிறார்கள். மறுபடியும் சிந்தனை வந்து எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவனே காலத்தை போக்காதே. நீ என்ன தெரியுமா செய்து கொண்டிருக்கிறாய்? 2 கண்களையும் இறுக்கமாக மூடி உறக்கத்திலே இருந்து அந்த சயனத்தின் மீது, பூப்படுக்கையின் மீது அதனுடைய இன்பத்திலே துய்த்துக் கொண்டிருக்கிறாய். நீ எழுந்து வருவதற்கு உனக்கு மனது இல்லை. மலவாசனை உன்னை தாக்கி இருக்கிறது. உலக இன்பம் உன்னை தாக்கி இருக்கிறது. பிரபஞ்ச மையலில் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நாங்கள் மீட்க வேண்டும். இப்படி நீ இருந்தால் இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம், விடியற் காலம், அற்புதமான நேரம். இந்த நேரம் அவமே கழியும், நேராகவல்லவா கழியும். நீ இந்த நேரத்தை கிடைப்பதற்கு, இந்த காலத்தை வீணாக போக்குவதற்கல்லவா நீ வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாய். பெண்ணே, அவமே காலத்தை போக்காதே. நீ என்ன நினைக்கிறாய்? எங்களை என்ன சொன்னால் நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்போம், 1, 2, 3 என்று. எண்ணக்கூடிய நேரத்தில் சிறிது குட்டி தூக்கம் போடலாம் என்று நீ நினைக்கிறாய்.
காலத்தை போக்குவதற்காக எதையெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசுகிறாய். அவமே என்பதை அந்த சொல்லாட்சிய அழகா திருச்சதகத்துல அறிவுறுத்தல்ல 5வது பாடலை பாடுகிற மாணிக்கவாசகர் அவமே என்று சொல்ல தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது அடியேற்கு இறைஞ்சி அவமே பிறந்த அறிவினையே உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெருந்திரு எய்திற்கில்லேன் நின் திருவடிக்கிறாம் அவமே அருள்கண்டாய் அடியேற்கியம் பரம்பரணி. தன்னை அவன்னு சொல்ற மாணிக்கவாசகர் அவமே பிறந்த அறிவினைன்னு சொல்ற. இந்த உலகத்திலே வீணாக பிறந்த ஒரு பிறப்பு. எப்படிப்பட்ட பிறப்பு? அறிவினை, கொடுமையான வினை உடையவன்னு சொல்ற. அப்ப கொடுமையான வினை இல்லாதவனாக இருக்க வேண்டும், வீணாக கழிக்கின்ற வினை இல்லாதவனாக இருக்க வேண்டும், தவக்காலத்தை எல்லாம் அவக்காலத்தை எல்லாம் தவக்காலமாக மாற்ற வேண்டும் என்றால் எந்த செயலை செய்யணும்? 3 கருத்தை இந்த பாடலிலே சொல்கிறார். தவமே புரிந்திலன், நான் தவம் செய்யல என்றால் என்ன பொருள்? தவம் செய்ய வேண்டும். தன்மலர் இட்டு முட்டாது அடியேற்கு இறைஞ்சி, குளிர்ந்த மலர் போன்ற எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும். ஆனால் நான் அடையவில்லை. தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது அடியேற்கு இறைஞ்சி அவமே பிறந்த அறிவினையே உனக்கு அன்பருள்ளாம், உனக்கு அன்பராக ஆக வேண்டும். சிவமே பெருந்திரு எய்திற்றில்லேன், சிவம் என்று சொல்லக்கூடிய பெரும் திரு என்றால் செல்வம். சிவம் என்கிற பெரிய செல்வத்தை பெற வேண்டும், அதற்கான தவச்செயல்கள் எல்லாம் நான் செய்ய வேண்டும். இந்த 3ஐயும் நான் செய்யவில்லை என்றால் என்னுடைய வாழ்நாள் வீழ்நாள். நான் பிறந்த காலம், வளர்ந்த காலம் எல்லாம் தவக்காலம் இல்லை, அது அவக்காலம். பவனே அருள்கண்டாய் அடியேற்கியம் பரம்பரணே. பவனே பரம்பொருளுக்கும் மேலானது, ஒப்பற்ற பெருமை வாய்ந்தவரே. அருள்கண்டாய், அப்படிப்பட்ட எனக்கல்லவா நீ அருளி செய்திருக்கிறாய். பரம்பரணை, பரணை என்று பாடுகிறாய். அப்ப அவக்காலமாக கழிக்காமல் தவக்காலமாக கழிக்க வேண்டும் என்றால் முக்காலமும் எக்காலமும் சிவசிந்தனையோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது அவக்காலம் இல்லை, அது தவக்காலம் என்று சொல்கிறார். காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத பொருள் பொருளை கண்ணுக்கினியானை. 3 அடைமொழி. விண்ணுக்கு ஒரு மருந்து, வேத இழுப்பொருள், கண்ணுக்கு இனியான். இந்த 3 சொற்களினுடைய தத்துவ கருத்துக்களை நாம் சொல்லுவாங்க. விண்ணுக்கு ஒரு மருந்து. விண் என்று சொல்லுவது இடம். இடத்துக்கு மருந்தா வேணும்? இல்லை. அந்த விண்ணாகிய இடத்தை ஆளக்கூடிய தேவர்களுக்கு மருந்தாக இருப்பவனே என்றால் இடவாகு பெயராக இருந்தது. விண் என்கிற அந்த இடத்தை ஆளக்கூடிய தேவர்கள் திருமால், வைகுண்டம், நான்முகன் சத்தியலோகம், இந்திரன் இந்திரலோகம். இந்த 3 இடத்திற்கும் ஆகி வந்தது விண். அந்த விண்ணவர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் இவன் மருந்தாக இருக்கிறான். எப்படி? தனக்கு துன்பம் ஏற்படுகிற பொழுது, தனக்கு பதவி மனம் வருகிற பொழுது இறைவனுடைய திருவடியை அடைகிறான். இவன் மருந்தாக இருந்து மலமாகி அவருடைய நோயை போக்குகிறான். எனவே விண்ணுக்கு ஒரு மருந்து. சரி,
மருந்து என்று சொன்னால் மருந்து மட்டும் போதுமா? மருந்து என்று சொன்னால் அதற்கு 4 வேண்டும். என்ன 4 வேண்டும்? அப்பெல்லாம் அந்த மருந்துக்கு உரிய பயன் இருக்கும். இல்லைன்னா மருந்து மட்டும் அப்படியே இருக்க வேண்டியதுதான் கண்ணாடி. மருந்து என்று சொன்னால் 4 வேண்டும். என்ன 4 வேண்டும்? நோயுற்றவன் வேண்டும், நோயை தீர்ப்பவன் வேண்டும், தீர்க்கக்கூடிய மருந்து வேண்டும், உடை செல்வோன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் வேண்டும். விளக்க உரையில் இருக்குமா? மருந்துன்னா 4 இருக்கணும். 4 கூறுகள் என்னுடைய மருந்து என்பது. நோயுற்றவன். யார் நோயுற்றவன்? இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிறவி என்ற பெருநோயை உற்றவர்களாக இருக்கிறார்கள். நோயுற்றவர்கள். தேவர்களாக இருந்தால் பதவி மோகம் என்கிற அந்த மலமாகிய நோயை பெற்றிருக்கிறார்கள். சரி, இவர்கள் நோயுற்றவர்கள், நோயாளிகள், நோயுற்றவர்கள், பிறவி என்கிற அந்த பெரும்பிறவி நோயை அடைந்தவர்கள். அடுத்து நோயை தீர்ப்பவன் யார்? அவன் மருத்துவன். அந்த மருத்துவன் யார்? எம்பெருமான். சரி, மருந்து, மருந்தும் யார்? எம்பெருமான். மருத்துவனாகவும் இருந்து மருந்தாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். அடுத்து உழை செல்வோர். உழை செல்வோர் யார்? இந்த காலத்தில் மருந்தாளுநர்கள் என்று சொல்லுவோம். பார்மசிஸ்ட், பேஷண்ட், டாக்டர். பேஷண்ட், டாக்டர், மெடிசன், பார்மசிஸ்ட். இந்த 4 இருந்தால்தான் இந்த மருந்தை பயன்படுத்த முடியும். அப்ப நோயுற்றவர்களாக இந்த கண்ம பூமியிலே பிறந்த மக்கள் இருக்கிறார்கள், தேவர்கள் இருக்கிறார்கள். நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவனாக எம்பெருமான் இருக்கிறான். நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் எம்பெருமான் இருக்கிறார். அப்ப உழை செல்வோன் யார்? மருந்தாகுவர். அவர்கள் தான் அருளாளர்கள். இந்த இடத்திலே உழை செல்வோன் யார் என்றால் மாணிக்க வாசகர். அவர் மருந்தாகுவர். அவர் எதை வைத்திருக்கிறார்? திருவாசகம் என்கிற ஒரு கண்ணாடி புட்டியில் சிவ அனுபவம் என்கிற மருந்தை வைத்து பிறவி நோயை போக்குவதற்காக நோயற்ற இந்த மக்களுக்கு சிறிது சிறிதாக கொடுக்கிறார். சிறிது சிறிதாக கொடுக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் என்கின்ற மருந்தாளுநர், சுந்தரர் என்கிற மருந்தாளுநர், அப்பர் என்கிற மருந்தாளுநர், தாயுமானவர் என்று சொல்லக்கூடிய மருந்தாளுநர், நம்முடைய காரைக்கால் அம்மையார், எல்லாம் மருந்தாளுநர். எதை வைக்கிறார்கள்? அருமருந்தாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தாங்கள் எழுதியிருக்கக்கூடிய நூலின் மூலமாக உள்ளடக்கி நோயுற்ற இந்த பெருமக்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் மார்கழி மாதத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அந்த வாட்டம் என்கிற நோய் போகும். இதில் நாட்டம் இருந்தார், இறை நாட்டம் இருந்தார், வாட்டம் கவலை. விண்ணுக்கொரு மருந்தை, அப்படிப்பட்ட மருந்து அது. அது என்ன சாதாரண மருந்த? வேத வீழ் பொருளை, வேதத்தினுடைய விழுப்பொருள். வேதம் என்று சொல்லுகிற பொழுது ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் வடமொழியிலே எழுதப்பட்ட வேதம். தமிழ் வேதம் என்று சொல்லுகிற பொழுது திருமுறைகள் இருக்கின்றன, திருவாசகம் இருக்கிறது. நம்முடைய காரைக்கால் அம்மையார் அருளி செய்த அற்புத திருவந்தாதி போன்ற பாசுரங்கள் இருக்கின்றன, திருமூலர் எழுதிய திருவந்திரங்கள் இருக்கின்றன. இன்னும் எண்ணற்ற அருளாளர்கள் எழுதிய எல்லாமே வேதம் போன்றதுதான். அது எந்த வேதமாக இருந்தாலும் சரி, அந்த வேதமாக இருந்தாலும் சரி, இந்த வேதமாக இருந்தாலும் சரி,
விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை. வேதத்தினுடைய விழுப்பொருள் எந்த வேதமாக இருந்தாலும் அதில் முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு பொருள் உண்டு. விழுப்பொருள் விழுமியமான பொருள். விழுமியங்கள் என்கிற சொல்லாட்சியை பயன்படுத்தும். முழுமை என்று பொருள், தனித்தன்மை என்று பொருள், பெருமை என்று பொருள், இதோடு இன்னொரு பொருளை ஒப்பிட முடியாது என்கிற ஒரு பொருள். பொருளுக்கு ஒரு பொருள் உண்டு, அது விழுமிய பொருள். வேதத்திற்கு விழுமிய பொருளாக இருக்கிறது. அது வடமொழி வேதமாக இருந்தாலும் சரி, தென்மொழியாகிய தண்டமிழ் வேதமாக இருந்தாலும் சரி, அந்த வேதத்தினுடைய தொடக்கமாகவும் நடுவாகவும் இறுதியாகவும் இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் எம்பெருமான். தொடக்கம், நடு, முடிவு, மூன்றும் முழுமை, அது விழுப்பொருள். அப்ப மூன்றிலுமே யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எம்பெருமானுடைய பெருமையையும் அவருடைய அருட்தன்மைகளையும் அவருடைய திருவடி சிறப்புகளையுமே சொல்லிக் கொண்டு போகிறது. எனவே வேதம் சொல்லக்கூடிய விழுமிய பொருள். வேதம் என்பதோ தமிழ் வேதம் என்பதோ எழுத்தால் ஆக்கப்பட்ட ஒரு நூல் வடிவத்திலே இருக்கிறது. இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொடக்கம் என்ன என்பது நாம் பார்க்கிறோம். வேதம் போன்ற நூல்களையோ, திருமுறை போன்ற நூல்களையோ, புராண நூல்களையோ, இதிகாசங்களையோ, இன்னும் சொல்லப்படுகிற பல்வேறு நூல்களையோ படித்து படித்து படித்துதான் இவருக்கு ஒரு அறிவு சிறிதாக எட்டுகிறது. அப்ப இந்த சாதாரண ஆன்மாவினுடைய அறிவு எப்படி வருகிறது? தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி சொல்லுகிறார் அல்லவா போற்றி திருவகல்ல. தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி முடிவு இல்லாததோர் பொருள் அது கருதல். முடிவு இல்லாததோர் பொருள் அது கருதல். அப்ப தெய்வம் என்கிற சித்தம் எப்பொழுது உண்டாகும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நூல்களை படிக்கிற பொழுதுதான் தெய்வம் என்கிற சித்தம் உண்டாகும். எந்த நூல்களை? இறை நூல்களை, இறைவனை பற்றிய நூல்களை. குறிப்பாக நமக்கு திருவாசகத்தை படிக்கிற பொழுது, திருவம்பாவையை படிக்கிற பொழுது, திருப்பள்ளி எழுச்சியை படிக்கிற பொழுது தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகும். அப்பொழுது இந்த ஆன்மா என்ன உணர்கிறது? முழுமையான பொருள் இறை என்பதை உணர்கிறது. வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை. அடுத்து சொல்ற கண்ணுக்கு இனியானை. கண் எப்படி இனிமை என்கிற அறுசுவைகளில் ஒன்றை துய்க்க முடியும். அந்த பண்பு கண்ணுக்கு உண்டா? வாயிலே இருக்கக்கூடிய நாவிற்கு தானே உண்டு. இனிப்பை தேடுகிற பொழுது, புளிப்பை தேடுகிற பொழுது அள்ளூறுதல் என்று சொல்லக்கூடிய எச்சில் ஊறும். இந்த கண்ணை அவர் சொல்ல, இது முகத்திலே இருக்கக்கூடிய புறக்கண். இந்த புறக்கண் எல்லாவற்றையும் பார்க்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்க்கிறது. இந்த புறக்கண்களை பெற்ற 1,00,000 பேர் இன்னைக்கு இந்த நேரத்திலே காரைக்காலிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சி. அகக்கண்ணை பெறுவதற்காக இங்கே ஒரு 30-40 ஆன்மாக்கள் வந்து அப்ப அகக்கண் எது? சிவஞானியர்கள் படிப்படியாக எல்லாவற்றையும் படிக்கிற பொழுது சிவஞானம் என்று சொல்லக்கூடிய அகத்தே இருக்கக்கூடிய ஒரு கண் ஒன்று அவர்களுக்கு உருவாகிறது. அந்த அகத்தின் வழியாக சிவத்தை அறிகிறார்கள். அகத்தின் வழியாக சிவத்தை அறிகிறார்கள். அப்படி அறியக்கூடிய அறிவு உள்ளே அள்ளூறுகிறது, மயில் கூச்சரிகிறது, உடல் நடுங்குகிறது, வாய் குழறுகிறது.
10 மெய்ப்பாடுகள் ஏற்படுகின்றன. அப்பொழுதுதான் இனிமை பிறக்கிறது. அந்த இனிமை வேற, இந்த இனிமை வேற. அந்த இனிமை சாதாரண அமுதம். இந்த இனிமை ஆரமுதத்தை அனுபவிக்கிற பொழுதுதான் இது கண்ணுக்கு இனிமையாக. சாதாரண அமுதத்தை உண்கிற பொழுது அது உலக இன்பம் தான். ஆரமுதத்தை அனுபவிக்கிற பொழுது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன் ஆசைகளையும் விட்டுவிட்டு கண்ம பூமியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆசையிலிருந்து வெளிப்பட்டு இந்த மையலில் இருந்து நீக்கி மலங்களிலிருந்து விடுபட்டு பரிவாகப்பட்டு அகக்கண்ணாகிய சிவஞானத்தை பெறுகிற பொழுது அது இனிமையாகும். விண்ணுக்கொரு மருந்தை வெத விழு பொருளை, இந்த விழுப்பொருள் சொல்லுவாங்க. அந்த விழுப்பொருள்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்ணார் முதலாய் கடலினைகள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? முதலிலே நெற்றிக்கண்ணை பெற்றிருக்கக்கூடிய அவனை 3 வேளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அந்த விழுப்பொருள் என்பது எது என்று கேட்டால் நன்மையும் தீமையும் அவன்தான். அவனை தவிர வேறோர் பரிசுக்கு ஒன்று இல்லை. வேறொரு பரிசு இருக்கா? இல்லையே. சொல்வதற்கு எதுவும் இல்லையே. பரிசு என்று சொல்லக்கூடியது பரிவாகப்படுத்துவதற்காக நம்முடைய நெஞ்சத்தை அடைகின்ற ஒன்று இருக்கிறது. அது மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் எம்பெருமான். வேறோர் பரிசுங்கு ஒன்றில்லை, மெய்மை உன்னை விரித்துரைக்கில். வேறொரு பரிசு எனக்கு இருக்க இல்லை. இருக்கோ என்கிற எனக்கு ஐயம் ஏற்படுகிறது. மாணிக்கவாசகர் சொல்றார். எனவே விரித்து பார்க்கிறேன் எல்லா பொருளையும். எவையெல்லாம் கடவுள் என்று சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் விரித்து 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 பார்க்கிறேன். அதெல்லாம் மெய்யாக இல்லை, எனக்கு பொய்யாக இருக்கிறது. வேறோர் பரிசுங்கு ஒன்றில்லை, மெய்மை உன்னை விரித்துரைக்கில். மெய்மையான உன்னை, மற்றெல்லாம் பொய்மையானது. உன்னை விரித்து 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 பார்க்கிற பொழுதுதான் வேறு ஒரு பரிசு இந்த உலகத்திலே இல்லை என்று எனக்கு தெரிகிறது. நன்மையும் தீமையும் நீதான் என்று சொல்லுகிறது. என் வாக்கிலே வரக்கூடிய சொற்கள் எல்லாம் நீதான் என்று சொல்லுகிறது. கண்ணால் பார்க்கக்கூடிய காட்சி எல்லாம் நீதான் என்று சொல்லுகிறது. செவியால் கேட்கக்கூடிய எல்லாம் நீதான் என்று சொல்லுகிறது. உலகிலே அனுபவிக்கக்கூடிய இந்த உடல் இன்பம் எல்லாம் நீதான் என்று சொல்லுகிறது. எனவே நீதான் விழுப்பு. எனவே நீதான் விழுப்பு என்று அந்த மெய்மையே விழித்து பார்த்திருக்கிறேன்னு சொல்றார். அவருடைய காலத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுள் சிந்தனையிலே இருந்திருப்பார்கள். அது மெய்யாக இருக்குமா, இது மெய்யாக இருக்குமா, இது மெய்யாக இருக்குமா என்று சொல்லி ஒவ்வொன்றையும் பகுத்து பகுத்து பார்த்து விரித்து விரித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருகிறார். விரித்து பார்க்கிற பொழுது நீதான் என்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். எனவே நீ விழுப்பொருள். கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளக்கு நின்றுருக மாட்டோம். இந்த 3 பேரையும் இப்படிப்பட்ட அற்புத தன்மைகளை கொண்ட எம்பெருமானை பற்றி நாங்கள் பாடிக்கொண்டு வருகிற பொழுது எங்களுடைய உள்ளம் நெக்குருகுது. உள்ளம் மட்டுமல்ல, எலும்பு முழுவதும், அத்தனை எலும்புகளும். நம்முடைய உடலிலே 206 எலும்புகள் இருப்பதாக எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை வல்லுநர்கள் சொல்வார். 206 எலும்பு. அத்தனை எலும்பின் உள்ளேயும் இந்த சிவத்தன்மை சென்று என்னை உருக்குகிறது.
பாடி கசிந்துள்ளம் உள்ளக்கு நின்றுக யாமாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? நாங்கள் வரமாட்டோம். மாட்டோம்னு சொன்னா நாங்கள் என்ன மாட்டோம். நீ என்ன சொல்ற? என்னன்னு சொன்னீங்க. இவ்வளவு ஒரு தன்மை இருக்கிற பொழுது, இவ்வளவு சிவசிந்தனை இருக்கிற பொழுது, உள்ளம் நெக்குறுகிற பொழுது, ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடிய எங்களை நீ மடை மாற்றலாம் என்று நினைக்கிறாயா? அது முடியாது பெண்ணே. என்ன மாட்டோம்? முதலில் அவள் வந்து விடுவாள் என்று சொல்லி எண்ணுகிறோம் என்று சொன்னவர்கள் அதிலிருந்து 4 அடிகள் தள்ளி இத்தனை பெரிய மாற்றங்கள் எல்லாம் எங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது எண்ணுவதற்கான அந்த தன்மை எங்களுக்கு இல்லையே பெண்ணே, நாங்கள் என்ன செய்வது? மாட்டோம். கண்ணு கிணியாடை பாடி கசிந்துள்ளம் உள்ளக்கு நின்றுருக யாமாட்டோம். நீயே வந்து ஒரு ஏகாரம் ஏற்றேகாரம் நீ கூட்டல் குறி ஏ நீயே அப்படின்னா என்ன? சந்தேகம் உனக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது, எனவே நீயே. அந்த சந்தேகம் போக்கப்பட வேண்டியது உனக்கு தான், எனவே நீயே. நானெல்லாம் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், எல்லோரும் வந்து விட்டார்கள் என்று. அந்த நம்பிக்கை உன்னுடைய மனதிற்கும் வர வேண்டும் என்று சொன்னால் நீயே என்றால் உனக்கு மட்டும்தான் ஐயம் எழுந்திருக்கிறதே தவிர இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஐயம் எழவில்லை. சொன்னவாறு எல்லோரும் வந்துவிட்டோம், சொன்னவாறு நீராடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். உனக்கு சந்தேகம் தான். நாங்கள் என்ன? நீயே வந்து எண்ணி குறையில் குறைஞ்சா எண்ணி குறைந்தார். எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய். மீண்டும் எங்க போ? மீண்டும் எங்க போ? படுக்க போ. போய் குறைஞ்சி ஏலோர் எம்பாவாய் ஒரு அசையை சொல்கிறார். ஏலோர் எம்பாவாய் என்று சொன்னால் நாங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து செயல்படு, ஏற்க முடியும் என்றால் ஏற்று நல்ல விதமாக நடந்து கொள் என்று ஏலோர் எம்பாவாய் என்பதற்கு பொருள். ஏலோர் என்று சொன்னால் அது அசை, அதற்கு பொருள் கிடையாது. அசைனா என்ன? எழுதப்படுதலின் எழுத்து, எழுதப்படுதலின் எழுத்து, எழுத்து அசைத்து இசைத்தலால் அசை. அந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து இசையை உருவாக்குகிறது. ஏலோ ஏ லோ 3 எழுத்து. இந்த 3 எழுத்தும் இசையை உருவாக்குகிறது. எப்படி? அசைத்து இசைக்கிறதா? அசைத்து இசைக்கிறது. படுத்திருக்கக்கூடிய பெண்ணை இவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள் அப்படி அசைக்கிறது. அசைத்து இசைத்து அவள் வரமாட்டாளா என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஏலோ எம் பாவாய், பாவை போன்ற பெண்ணே எம் பாவாய் என்றால் இப்பொழுதும் நீ எங்களுக்கு சிநேகிதிதான், நீ எங்களுக்கு தோழிதான். உன் மீது எங்களுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு என்று சொல்லுகிறார். படுக்கை மீது படுத்திருக்கக்கூடிய அந்த ஆன்மா சகலான்மா. சகலான்மா, அந்த சகலான்மா எப்படி இருக்கிறது? சிவபாசத்தையும் பெற்றிருக்கிறது, ஜீவபாசத்தையும் பெற்றிருக்கிறது. சீவபோதமும் இருக்கு, சிவபோதமும் இருக்கு. 2 அறமுறையா இருக்கு. இந்த உயிர் பண்பும் இருக்கிறது, உடல் பண்பும் இருக்கிறது, உலக வாசனையும் இருக்கிறது. அதே நேரத்திலே இறைவனை நாட வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறது. எனவே அது சகலான்மா. இப்ப இந்த சகலான்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த இடையூறுகளை, இலைமறை காய்மறையாக இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை போக்க வேண்டும் என்று சிவஞானியர் கூட்டமாக துயிலிருத்தக்கூடிய அந்த பெண்கள் செல்லுகிறார்கள். சென்று இறைவனுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி அவள் செய்யக்கூடிய தவறை உணர்த்தி எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு பாடலும் சக்தியை வியந்தது. திருவம்பாவை என்று சொன்னாலே சக்தியை வியந்தது என்ற ஒரு தத்துவ பொருளை சொல்கிறார். என்ன சக்தியை வியந்தது? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்.
இறைவன் அண்டப்பெருவெளியாக இருக்கிறான். அண்டப்பெருவெளியிலே இருக்கக்கூடிய எல்லா பொருளுமாக இருக்கிறான். அவன் புகழுடையவனாக இருக்கிறான். அவன் பழமைக்கும் பழமை வாய்ந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை உள்ளே கொண்டு செல்ல வேண்டும். செல்லுவதற்கு மலம் மறைப்பாக இருக்கிறது. அந்த மறைப்பை நீக்குவதற்கு ஒரு சக்தி இருக்கு. ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை வியந்தால்தான் இந்த மலமறைப்பு நீங்கி சீவபோதத்திலிருந்து சிவபோதத்தை அடையும், உலக இன்பத்திலிருந்து சிவானந்தத்திற்கு வரும் என்பதாக இந்த பாடல் நமக்களெல்லாம் நல்ல ஒரு பொருளை காட்டி செல்லுகிறது. பல்வேறு பாடலை மாணிக்கவாசகர் தான். ஆக நான்காவது பெண்ணை துயிலிருந்து எழுப்புகிறார்கள். அவளும் தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து எழுந்து வந்து இவர்களோடு கூடுகிறார்கள். எல்லோருமாக சென்று அடுத்த வீட்டிற்கு செல்லுகிறார்கள். அடுத்த வீட்டு பெண் எப்படி இருக்கிறாய், என்ன மறுப்புரை கூறுகிறாய் என்பதையெல்லாம் நாளை விடியற் காலையில் அவர்கள் பார்ப்பார்கள். நாளை மாலை நாம் 6:30 7:30 மணிக்கு 5வது வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை துயிலெழுப்புவோம் என்று சொல்லி தொடங்கிய நிலையிலேயே முடிவு இருக்க வேண்டும் என்கிற மேடை மரபு கருதி மீண்டும் இந்த பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். ஒள்ளித்தில நகையாய் நம் குளர்நின்றோ, வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே, பெண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை, கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம், உள்ளக்கு நின்றுருகே யாட்டம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோ எம்பாவாய். நமச்சிவாயவார்கள் நாதந்தார் பாடலை நிறைவு செய்கிறது. திருச்சிற்றம்பலம்.